அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி சதுரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். உலகில் உள்ள மத கோட்பாடுகளில் இஸ்லாம் வலியுறுத்திய அளவிற்கு படிக்கவும் எழுதவும் பிறருக்கு கற்பிக்கவும் வேறு எந்த மதமும் சித்தாந்தமும் வலியுறுத்தவில்லை. உலகில் ஒரு முஸ்லிம் அடையக்கூடியவற்றில் மிக சிறந்தது கல்வி என்று கல்வியை தளமாய் போட்டு அதில் கட்டி எழுந்த மார்க்கமே இந்த இஸ்லாம். கடந்த காலங்களை விட கொள்கை குழப்பங்களும் நூதன செயல்களும் பெருகிவிட்ட இக்கால கட்டத்தில் கல்வியின் முக்கியத்துவம் அடிக்கு அடி ஜானுக்கு ஜான் அதிகரித்துள்ளது. அறிவு உங்களின் காணாமல் போன சொத்து, அது எங்கிருந்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கல்விக்கு ஊக்கம் அளிக்கிறார் அண்ணல் நபிகள். எல்லாரும் கொஞ்சம் mute வச்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் இஸ் அன் யூனிவர்சல் ரிலீஜியன் என்ற புகழாரத்தை இழந்து இஸ்லாம் இஸ் அன் யூனிவர்சல் டெரரிசம் என்ற அவதூறை சுமக்கும்படியான காட்சிகள் உலக அரங்கில் சபையேறி கொண்டிருக்கிறது. இழந்த பெருமையை மீட்டெடுக்கும் வலுமிக்க ஆயுதமாக கல்வியை உபயோகிப்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை பெறுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகும் என்று கூறினார்கள். இன்றைய நிகழ்ச்சி நம் உத்தம நபியின் இந்த சத்திய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்க முன்மாதிரியான ஆசிரியர்களால் தான் இயலும் என்பார்கள். அதற்கேற்றாற்போல் மிகவும் அனுபவம் வாய்ந்த இந்த துறையில் பல வருடம் பணியாற்றிய மிக சிறந்த ஆசிரியரை கொண்டு இந்த வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். கற்றலை நிறுத்தும் எவரும் வயதானவராகி விடுவார்களாம். 20 வயதானாலும் 80 வயதானாலும் கற்றலை தொடரும் எவரும் இளமையாக இருப்பார்கள். உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான் வாழ்க்கையின் ஆகப்பெரிய விஷயம். தொட்டனை தூரும் மணற்கேணி கேள்விப்பட்டிருப்பீர்கள். தோண்டிய இடத்திலெல்லாம் நீர் ஊறுமா என்ன? அதுபோல் கற்கிற நூல்கள் எல்லாம் அறிவை தந்து விடுமா? இப்படி கேட்டால் நிச்சயம் உறுதி சொல்ல முடியாது. ஆனால் மணற்பாங்கான இடத்தில் தோண்டினால் நீர் ஊறும் இன்ஷா அல்லாஹ். அதுபோல்தான் தகுதிசால் நூலை தரமிக்க தளங்களில் கற்றால் அறிவு ஊறும். அப்படி ஒரு தளமாக தனது பாதையில் நடைபோடும் நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமி மற்றும் இ லேர்னிங் ஆன்லைன் இன்ஸ்டிடியூஷனும் இணைந்து நடத்தும் அஃசலுல் உலமா வகுப்பின் துவக்க நாள் நிகழ்வில் நம்மை இணைய செய்த இறைவனுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். நல்லறிவானது எந்த மூலையில் எவ்வளவு தூரத்தில் இருந்த போதிலும் அதை தேடி செல் என்ற எம் பெருமானாரின் வார்த்தைகள் எத்துணை ஆழமிக்கவை. இடையூறுகளும் துன்பங்களும் தான் மனிதனை மனிதனாக்கும் என்பார்கள். ஆக இந்த கற்றல் வழியில் எத்துணை இடையூறுகளை நாம் சந்தித்த நேரிட்டாலும் அல்லாஹ்வின் உதவி கொண்டு இந்த வகுப்பை முழுமையாக நிறைவு செய்ய வல்ல ரஹ்மான் நமக்கு உதவி செய்வானாக என்ற பிரார்த்தனையை அனைவரும் முன்வையுங்கள். நாலேஜ் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் பிரைஸ். அறிவு தன் விலை அறியும் என்பார்கள். ஆக இந்த வகுப்பின் முழு பயனை நாம் அறிந்து நம்முடைய பாதையில் பயணிக்க அல்லாஹ் உதவி செய்வானாக. அறிவு என்பது தனிமையின் தோழன். அறிவு என்பது மார்க்கத்தின் வழிகாட்டி. அறிவு என்பது இன்ப துன்பத்தில் உதவியாளர். அறிவு என்பது நண்பருக்கு மத்தியில் மந்திரி மற்றும் சுவன பாதையின் ஒளி விளக்கு. அறிவை கொண்டு அல்லாஹ் சிலரை உயர்த்தி அவர்களை நன்மையான விஷயங்களுக்கு முன்னோடியாகவும் ஆக்கிவிடுகிறான். அவர்களின் அடிசுவட்டில் பலர் செல்வர். அவர்களின் தோழமையை மலக்குகளும் விரும்புவர். மலக்குகள் அவர்களை தமது இறக்கைகளால் தடவி விடுவர். அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக நம் அனைவரையும் இறைவன் ஆக்கி அருள்வானாக. ஒழுக்கம் உண்டாக்காத இலக்கிய கல்வியால் ஒருவித உபயோகமும் இல்லை. கல்வி என்பது தன்னுடைய வாழ்விலும் பிறருடைய வாழ்விலும் நற்பண்புகளையும் நல்லொழுக்கத்தையும் கொடுத்து அனைவருடைய எல்லா வகையான வாழ்விலும் ஒளியேற்றக்கூடியதாக அமைய வேண்டுமே தவிர தனக்கு மட்டும் பொருளீட்டும் தகுதிக்கான அளவுகோலாக இருக்கக்கூடாது. இன்னும் இஸ்லாத்தின் ஒவ்வொரு கட்டளைகளும் தனக்கும் பிறருக்கும் சமுதாயத்திற்கும் பலனளிக்கக்கூடியதுதான். அப்படிப்பட்ட தரமான கல்வியை நடைமுறை கல்வியோடு இணைத்து அனைவரும் பயன் பெறுமாறு ஆக்கியருள எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்தவளாக நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சிஸ்டர் கொஞ்சம் மியூட்ல வச்சுக்கோங்க சிஸ்டர். எல்லாரும் மியூட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக உஸ்தாத் நியாமத்துல்லா மிஸ்பாஹி அவர்கள்.
அவர்களை குறித்து கூற வேண்டும் என்றால், தமிழ்நாட்டிலேயே மிஸ்பாஹுல் ஹுதா எனும் மதரசாவில் ஓதி ஆலிம் பட்டம் பெற்று இந்தியாவில் தலை சிறந்த மதரசாவில் ஓதி அல்ஹம்துலில்லா ஆலிம் பட்டம் பெற்று இந்தியாவில் தலை சிறந்த மதரசாவான நதுவத்துல் உலமா பயின்று நத்வி என்ற பட்டத்தை பெற்றவர். அரபு துறையில் சிறப்பு வாய்ந்த உஸ்தாத் அவர்கள் பல வருடங்களாக தமிழகத்தில் சேவை செய்து வருகிறார். மருத்துவம் உதவிக்காக தமிழ்நாடு வரும் மேலை நாட்டினருக்கு தகுந்த வசதிகளையும் வழிகாட்டுதல்களையும் பல வருடங்களாக செய்து வருபவர். அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் பல வகுப்புகளையும் நடத்தி வருபவர். அதிலும் குறிப்பாக ஓபன் இன்ஸ்டிடியூட் மூலம் பல வகுப்புகளை மிக திறம்பட நடத்தி வருபவர். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக. மேலும் நமது நஷ்ருல் இஸ்லாம் ஆன்லைன் அகாடமியை பொறுத்த மட்டில் ஆரம்ப காலத்தில் இருந்தே நம் நிறுவனத்தின் நலம் விரும்பி என்று கூறலாம். தேவையான போது சிறந்த வழிகாட்டுதல்களையும் தகுந்த உபதேசங்களையும் வழங்கி எப்போதும் நம் நிறுவனத்தின் நலனை கருத்தில் கொள்பவர். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக என்று கூறி ஷேக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் இங்கே பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في التنزيل العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جاء الحق وذاك الباطل وقال نبينا عليه الصلاة والسلام من رأى منكم منكرا فليغير بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك ضعف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரருள் பெருங்கிருபை அருமையான ஒரு வகுப்பை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் இங்க சில விஷயத்தை உங்களோடு பகிரலாம் இருக்கேன். அதாவது அப்துல்லமா வகுப்பை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிருக்கீங்க. முதல் விஷயம், அதோடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்துல்லமா அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க காலத்துல துவங்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம். அதாவது குறிப்பா மதம் சார்ந்து பணிபுரிபவர்களுக்கு, அது இந்து மதமாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமாக இருக்கட்டும், சரிங்களா? அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்துக்களுக்கு சாஸ்திரி அப்படின்ற ஒரு பட்டம் இருந்தது, சரிங்களா? அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஆங்கிலேயர்கள் முன்ஷி, அதிபு, அஃப்தல் உலமா அப்படின்ற மாதிரியான பல கோர்ஸுகளை ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் அதிபு, முன்ஷி அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அஃப்தல் உலமா மட்டும் இருக்குது. அப்போ இந்த அஃப்தல் உலமாவும் சில வருடங்களுக்கு முன்னாடி காணா போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், உங்களை போன்ற அக்கறை மிகு மாணவர்கள், ஆர்வம் மிகு மாணவர்கள், அதிகமானோர் அஃப்தல் உலமா பாடத்திட்டத்தை எடுத்து படித்து அதுல எனது எக்ஸாம் எழுத வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நஷ்ருல் இஸ்லாமுடைய இந்த முன்னெடுப்பு போற்கத்தக்கது, வரவேற்கத்தக்கது. கடந்த காலங்கள்ல அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு வாய்ஸே வரலைங்க உஸ்தாத்.
வகுப்பெடுத்து என்ன செஞ்சாங்க, வகுப்பெடுத்து போட்டுட்டு இருந்தாங்க யூடியூப்ல. அதுக்கு அடுத்தது பொதுவா நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, பரீட்சைக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அல்ல 2 மாதத்துக்கு முன்னாடி அதோடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு வகுப்பெடுத்து பரீட்சைக்கு தயார்படுத்துவோம். அதாவது ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து. இப்படிதான் வந்து அப்சலமாவுடைய பாடத்துக்குள்ள பரீட்சைக்கு தயாரிப்பு வந்து என்னது கடந்த காலங்கள்ல இருந்தது. இது வந்து என்னது நஸ்ருல் இஸ்லாம் ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்க வந்து என்னது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது இது உங்களுக்கு நான் ஒரு உபதேசமாவும் செய்றேன், தெளிவுபடுத்தவும் விரும்புறேன். இது வந்து நஸ்ருல் இஸ்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி தான். சரிங்களா? டியூஷன் சென்டர் மாதிரி தான். அப்ப அப்சலமாவுடைய அட்மின் விவகாரங்கள் எல்லாமே என்னது நீங்க நேரடியாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் என்ன செஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நல்லது. அந்த ஒரு புரிதலோடு இந்த டியூஷனை நீங்க தொடர்ந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பயனாக இருக்கும். இத முன்னெடுப்பாக செய்யற ஒரு முன்னோடியாக திகழ்ற நஸ்ருல் இஸ்லாமுக்கும் பெயர் கிடைக்கும். சோ இந்த ஒரு புரிதலோடு இந்த வகுப்பை அணுகுங்க. அதே மாதிரி கடந்த காலங்கள்ல நாங்கெல்லாம் ஓதும்போது ஓதி முடிச்ச ஆலிமா இருந்தா மட்டுமே என்னது போதுமானதாக இருந்தது. வேற எந்த ஒரு சர்டிபிகேட்டும் வேற எந்த ஒரு விஷயங்களும் தேவை கிடையாது. ஆனா இந்த காலம் அப்படிப்பட்டதல்ல, இனி வரக்கூடிய காலம் அப்படிப்பட்டதல்ல. அப்போ ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு சான்றிதழ், ஒரு பட்டய சான்றிதழ் நம்ம கிட்ட இருக்கணும். சோ இந்த அப்சலமா வந்து என்னது அரசு சார்ந்த ஒரு அருமையான சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் வந்து என்னது நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கடந்த காலங்கள்ல இது வந்து இதை வச்சு என்ன செய்ய முடியாது, எம்ப்ளாய்க்கு என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஆனா வந்து ஒரு 2 வருடமாக ஜிஓ பாஸ் ஆயிருக்கு. இது வந்து என்ன செய்யலாம், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம், எலிஜிபிள் தான் அப்படின்ட்டு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். ஆனா நீங்க அப்சலமா மட்டும் படிச்சுக்கிட்டு உங்களுடைய அரபு மொழி வளத்தை நீங்க சுருக்கிக்கிறது ஆரோக்கியமானதல்ல. நீங்க எம்பிஏ படிக்கணும், எம்ஃபில் படிக்கணும். அரபு மொழியை வந்து என்னது வெறும் வந்து என்னது குர்ஆன் சுன்னாவை விளங்குவதற்குள்ள ஒரு மொழி கிடையாது. ஏன்னா அரபு மொழி வந்து சடங்கு சம்பிரதாயத்துடைய மொழி கிடையாது. அரபு மொழிங்கிறது சடங்கு சம்பிரதாயத்துடைய மொழி கிடையாது. எப்படி சமஸ்கிருதமோ அதே மாதிரி தௌராத்துடைய இப்ரோ அது எப்படி சடங்கு சம்பிரதாயத்துடைய ஒரு மொழியோ அது மாதிரி அரபு மொழி வந்து என்னது சடங்கு சம்பிரதாய மொழி கிடையாது. அரபு மொழிங்கிறது மக்கள் மொழி. அது வந்து என்னது எப்படி வந்து சொல்லுவாங்க, ஒரு மொழி வந்து வளர்ச்சி பெறுறதுங்கிறது என்ன அப்படின்னா அந்த மொழியில வந்து சமகாலத்துல என்னென்ன கலை சொற்கள் உருவாகுதோ, என்னென்ன தொழில்நுட்பங்கள் உருவாகுதோ அதற்குரிய வார்த்தைகள் எல்லாம் அந்த மொழி தன்னகத்தை கொண்டிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அரபில நீங்க இன்னைக்கு என்னென்ன உருவாகுதோ, சரிங்களா, என்னென்ன டேர்ம்ஸ் என்னென்ன டெக்னாலஜி உருவாகுதோ எல்லாத்துக்குமே அரபில இருக்கும். உதாரணமா ஏஐ அப்படிங்கிறது ஒரு புது டேர்ம். சரிங்களா? நம்ம தமிழ்ல சொல்றதா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். அரபில் அதுக்கும் வார்த்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அத்தகாவு சனாயி அப்படின்ட்டு. இப்படியாக அன்னைக்கு என்னென்ன டெக்னாலஜி வருதோ அதுக்கேற்ற மாதிரியான வார்த்தைகள் அரபு மொழியில உருவாக்கப்படுது. ஏன் அப்படின்னா அரபு மொழி அப்படிங்கிறது சடங்கு சமுதாயத்துக்காக வேண்டியோ அல்லது ஒரு மதத்தோடவோ அல்லது ஒரு இனத்தோடவோ தொடர்பாக உள்ள மொழி கிடையாது. அது மக்களுக்கான மொழிங்கிற அந்த ஒரு புரிதலோடு நம்ம அரபு மொழியை அணுகும் போது அரபு மொழியும் நம்ம தேர்ச்சி பெற முடியும். அரபு மொழியை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய அறிவை வளர்த்துக்க முடியும். அரபு மொழி வந்து என்னது 40க்கு மேற்பட்ட நாடுகள்ல பேசப்படக்கூடிய ஒரு மொழி. சோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய வணிக வாய்ப்புகள் எல்லாமே என்னது விசாலமாக இருக்குது. சோ அதனால இந்த ஒரு நஸ்ருல் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்திக்கங்க. இது ஒரு டியூஷன் சென்டர். இந்த டியூஷன் சென்டர்ல நீங்க வந்து என்னது
விடுப்பெடுக்காம முழுமையான முறையில் இந்த வகுப்பை பயன்படுத்தி, அதே மாதிரி இந்த வருடம் நீங்க அப்சலமா எழுதும்போது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் 100க்கு 100 சிறப்பான மார்க்குகளை பெறணும். அந்த பெருமையை நீங்க என்ன செய்யணும்? நஸ்ருல் இஸ்லாமுக்கு தேடி தரணும்னு கேட்டுக்கிட்டேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஷேக் அவர்கள் அப்துல் உலமா வரலாறு ஆரம்பித்து அரபு மொழியின் ஆழம் வரை அனைத்து விஷயங்களையும் அருமையாகவும் தெளிவாகவும் விளக்கினார்கள். மிக சிறந்த வழிகாட்டல்களையும் அற்புதமாக கூறினார்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் அருள் புரிவானாக என்று கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பேராசிரியர் காஜா மொஹைதீன் அவர்கள். நியூ காலேஜில் ப்ரொஃபஸராக பணிபுரியும் ஷேக் அவர்கள் மார்க்க பணிகளில் பல வருடங்களாக தம்மை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். சென்னை ஐசவுஸில் இருக்கும் மர்கசுல் உலூம் எனும் ஸ்தாபனத்தை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகிப்பவர். மாணவர்களின் வளர்ச்சியில் எப்போதும் மகிழ்ச்சியடையும் ஷேக் காஜா மொஹைதீன் அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் உற்ற தோழர்கள் மீதும் தாபையீன்கள் தபஉ தாபையீன்கள் இந்த மார்க்கத்தின் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக உங்களிடத்திலே ஒரு சில வார்த்தைகள் கூறுவதற்காக வந்திருக்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கல்வி இருக்கிறது அல்லவா, அதை போன்ற ஒரு பொக்கிஷம், அதை போன்ற ஒரு நிஅமத், அருள் கொடை வேறு எதுவுமே கிடையாது. அதனாலதான் அல்லாஹு தாலா இப்படி கேட்பான், குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீங்க கூறுங்க, நீங்க கேளுங்க, கற்றவர்களும் கல்லாதவர், அறிந்தவர்களும் அறியாதவர்களும், தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கொஸ்டினா கேட்கிறான். ஒரு காலம் சமமாக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கு நல்லா தெரியும். தலபல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை கற்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில கல்வியை தேடுவது என்பது ஒரு முஸ்லிமினுடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த கல்வியை கற்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு கல்வியாக இருக்கக்கூடிய அப்சல் உலமா என்கிற அந்த கோர்ஸை படிக்கக்கூடிய உங்களுக்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்வதற்காகத்தான் இந்த வகுப்பு இருக்கு. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லுவான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். உங்களில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் கல்வி அறிவு அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவன். ஆக கல்வி அறிவை பெற்றவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலேயும் அந்தஸ்துகளை தருவான், மறுமையிலும் அந்தஸ்துகளை அளிப்பான். நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்களையும் கல்வி அறிவு அளிக்கப்பட்ட அந்த மக்களையும் அல்லாஹு தாலா பதவிகளால் உயர்த்துவான். அது மாத்திரம் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, வமன் சலக தரீகன் யத்லுபு பிஹி இல்மன் சஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. கல்வியை தேடி யார் ஒருவர் ஒரு வழியில் சென்றால் அவருக்கு சொர்க்கம் செல்லும் வழியை அல்லாஹ் இலகுவாக்குகிறான். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கல்வி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கல்வி அறிவை பெறுவது என்பதும் சாதாரண கிடையாது, கல்வி என்பதும் சாதாரணது கிடையாது. கல்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் பிரிக்கிறாங்க: பயனுள்ள கல்வி, பயனில்லாத கல்வி. பயனுள்ள கல்வின்னா என்ன? எந்த ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு, அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் நன்மையை தருமோ அந்த கல்வி நல்ல கல்வி, பயனுள்ள கல்வி. எந்த கல்வி ஒரு மனிதனுக்கு, அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும்
நன்மையை தரலையோ அதெல்லாம் பயனில்லாத கல்வி. ஆக நீங்க இப்ப வந்திருக்கிறது வந்து என்னன்னா பயனுள்ள கல்வி. இந்த பயனுள்ள கல்விய ஒரு நாள் கூட விடாம, இதுல நம்ம இஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியது மிக முக்கியமான பெர்சனாலிட்டி. அந்த பெர்சனாலிட்ட 3 முக்கியமான விஷயங்களை இஸ்லாம் வலியுறுத்தும். ஒண்ணு என்னன்னு சொன்னா ரெகுலாரிட்டி, அதுக்கப்புறம் பங்க்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி. யார் ஒருத்தர் ரெகுலரா ஒன்ற தொடர்ந்து இருப்பாரோ, பங்க்சுவலா கரெக்டா டைமுக்கு அது வந்து இருப்பாரோ, சின்சியரா அந்த ஒர்க்க அவர் வந்து செய்வாரோ, அவருக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய கூலியை தர்றான். ஆக இந்த அடிப்படையில நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கல்வியை கற்றுக்கொள்ளணுங்கிறது என்னுடைய ஆசை. அது மாத்திரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மை யுரீதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடி விட்டானோ, நன்மையை அல்லாஹு தாலா ஒரு ஆளுக்கு நாடிட்டான்னு சொன்னா, அவனுக்கு இந்த தீனில் இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய விளக்கத்தை தருகிறான். இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விளக்கமாக இருக்கக்கூடியது குர்ஆன் சுன்னா. அந்த குர்ஆன் சுன்னா இருக்கக்கூடிய மொழி அரபி மொழி. இந்த அரபி மொழியில எந்த ஒரு மனிதன் இல்மை பெறுகிறானோ, அவன் குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக அலசி ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வழிமுறைய அவன் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ள முடியும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த விஷயத்துல நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா அலட்சியமா இருக்கக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. என்ன சொல்றான்னா, நிச்சயமாக அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள் தான். ஆக நீங்க கல்வியை கற்று இல்மை பெற்று அறிஞர்களாக மாறக்கூடிய காலகட்டத்துல அல்லாஹ் யாரு, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அவனுடைய அருள் என்ன, அவனுடைய அந்த உலூஹியத் என்ன, அவனுடைய ருபூபியத் என்ன, அவனுடைய அந்த எல்லா விதமான அம்சங்களையும் மிக தெளிவாக அறிந்து தெரிந்து, இன்னும் எதை எதை சரியாக நம்பிக்கை கொள்ளணுமோ, எதை சரியாக நடைமுறையில பின்பற்றி வாழணுமோ அதையெல்லாம் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மக்களாக ஆக முடியும். ஆகவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா இந்த வகுப்புகளின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். அதற்காக நான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறேன். அல்லாஹு தாலா நம்முடைய இல்மை அதிகரிப்பானாக. நம்மளுடைய இந்த வகுப்பில் கிடைக்கக்கூடிய அந்த இல்மை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவானாக. அதன் மூலமாக இந்த உலகிலும் அதே போல மறு உலகிலும் இந்த அரபி மொழியை அறிந்து, அதன் மூலமாக இந்த தீனை அறிந்து, அதன் மூலமாக இந்த உலகில் மிகச்சிறந்தவர்களாக வாழ்ந்து, மறுமையில் அல்லாஹ்விடத்தில மிக உயர்ந்த அந்தஸ்தான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வ ஆகிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله جزاكم الله خيرا كثيرا أستاذ. الحمد لله ما شاء الله. கல்வியின் முக்கியத்துவத்தையும் எந்த அளவிற்கு மார்க்கம் கல்வியை வலியுறுத்தி உள்ளது என்பதையும் பயனுள்ள கல்வியின் அவசியத்தையும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். காலத்திற்கேற்ற நினைவூட்டலாய் ஷேக் அவர்களின் உரை இருந்தது. அல்லாஹ் அவருக்கு மென்மேலும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இதனை தொடர்ந்து நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் அப்சலுல் உலமா வகுப்புகளின் பாடங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை தருவதற்காக ஷேக் சாஜுதீன் அவர்கள் தயாராக உள்ளார். இனி உங்களின் வகுப்பு ஆரம்பம். அல்ஹம்துலில்லாஹ். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. அல்லாஹ்வினுடைய அருளால் நாம் அனைவரும் அப்சல் உலமா 2024-2025 என்ற கற்கை நெறியை தொடர்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே இந்த ஜூம் வாயிலாக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த அறைமுக நிகழ்விலே 2025ஆம் ஆண்டு முதலாம் வருட எக்ஸாம், 2ஆம் வருடம், 3ஆம் வருடம் என்று சொல்லி நாம் எல்லோருமே இங்கே இருக்கிறோம். அதே போன்று
இந்த 2ஆம் வருடம் மற்றும் 3ஆம் வருடம் ஆகிய மாணவர்களுக்கு ரிசல்ட் வர வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இந்த வருடம் 1 எழுதியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர், அப்போ செகண்ட் இயருக்குரிய எழுதுவதாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும், எக்ஸாம் ரிசல்ட் வர வேண்டும். இப்போ செகண்ட் இயர் எழுதியிருப்பாங்க, நெக்ஸ்ட் இயர் அவங்க தேர்ட் இயர் எக்ஸாம் எழுதுவதாக இருந்தால் அவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும், ரிசல்ட் வர வேண்டும். இப்ப இந்த 2 பேருக்குமே அப்சல் உலமா சம்பந்தமாக ஏதோ ஒரு அனுபவம், அறிமுகம் இருக்கும். ஆனால் லெவல் 1 முதலாவது வருடம் எழுதுற ஆட்களுக்கு அப்சல் உலமா பத்தி அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு அனுபவம் இல்லை. அது எக்ஸாம் எப்படி இருக்கும், அதில் பாஸ் பேப்பர் எப்படி, அதில் சிலபஸ் எப்படி, அதில் புக் எப்படி என்ற கேள்விகள் நிறையவே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த பர்னாமிஜ் அப்சல் உலமா இந்த எக்ஸாம் சம்பந்தமாக நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருப்பாங்க, நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பாங்க. அவங்களோட மதரசாக்கள்ல சில சிலபஸ்கள், சில பாடத்திட்டங்கள் இருக்கும். ஆனால் நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கான வழிகாட்டல்கள் அனைத்தையுமே நாங்க என்ன செய்வோம் என்பதை நாங்க சொல்லிக்கொள்றோம். நாங்க ஒரு அறிமுக வகுப்பு செஞ்சிருந்தோம். போன மாசம் நான் நினைக்கிறேன் 28ஆம் தேதி என்று நான் நினைக்கிறேன். அதுல நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தீங்க, நிறைய கேள்விகளை நீங்க கேட்டிருந்தீங்க. அதுல நாங்க உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருந்தோம் லெவல் 1க்குரிய பாடங்கள், லெவல் 2, லெவல் 3 இந்த கிளாஸ் நாங்க எப்படி கொண்டு போவோம். வீக்ல 2 கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸும் 1.5 மணி நேரம் இருக்கும். லெவல் 1க்கு திங்களும் புதனும், லெவல் 2க்கு செவ்வாவும் வியாழனும், லெவல் 3க்கு வெள்ளியும் ஞாயிறும் என்று சொல்லி டைம் எல்லாமே இலங்கை இந்திய டைம் 7 o'clock இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்லி இருந்தோம். இப்ப இன்றைக்கு நாங்க இந்த அறிமுக நிகழ்வு நாங்க செஞ்சிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட கிளாஸ் என்ன செய்யும், இன்றையிலிருந்து ஒஃபிஷியலாக ஆரம்பமாகுது. நீங்க 2 குழுமங்கள்ல இருப்பீங்க. 2 இன்ஸ்டிடியூட் சேர்ந்து தான் இந்த கற்கை நெறிய நடாத்துது. இலங்கையில இருக்கிற இ-லேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட், இந்தியாவிலே இருக்கிற நஸ்ருல் இஸ்லாம் என்ற அமைப்போடு சேர்ந்து தான் இந்த கற்கை நெறிய நாங்கள் நடாத்துறோம். உங்களுக்கு நீங்க 2 குரூப்ல இருப்பீங்க. சம்டைம் நஸ்ருல் இஸ்லாம்ட குரூப்ல இருப்பீங்க, இல்லையா இ-லேர்னர்ஸ் ஹப் இந்த குழுமத்துல நீங்க இருப்பீங்க. 2 குரூப்பும் ஒன்றுதான். 2 மாணவர்களும் நாங்கள் லிங்க் ஒன்றை தான் போடுவோம், ஒன்றை தான் கிளாஸை நாங்கள் செய்வோம். நீங்க சில நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருப்பாங்க, நீங்க இந்த குரூப்ல இருப்பீங்க. 2 பேருமே 2 குரூப்ல இருப்பீங்க. அப்ப நீங்க யோசிக்க தேவையில்லை, 2ம் வேற குரூப்பா, அல்லது அவங்க கொஞ்சம் கூடையா படிப்பாங்க, அல்லது இவங்க குறைய படிப்பாங்க, அவங்களுக்கு நிறைய வழிகாட்டல் இருக்கும், எங்களுக்கு நிறைய வழிகாட்டல் இருக்காது அப்படின்னு நீங்க என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கான வழிகாட்டல் எல்லாமே சமனாகத்தான் இருக்கும். 2 குரூப்லையும் நான் இருக்கிறேன், 2 குரூப்லையும் அட்மினாக நான் இருக்கிறேன். என் பெயர் சாஜிதீன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு ஓகே, நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம முதலாவது வகுப்பு ஒரு அறிமுக வகுப்பாக இருக்கும். ஒவ்வொரு மாணவர்களை பற்றியும் நாங்கள் என்ன செய்வோம், அறிமுகம் செய்து கொள்வோம். அந்த டைம்ல நான் உங்களுக்கு என்ன செய்வேன், குரூப்ல என் நம்பரை உங்களுக்கு போடுவேன். அப்போ உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ள ஈஸியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எங்களோட லெவல் 2க்குரிய கிளாஸ் ஒஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் லெவல் 2க்குரிய கிளாஸ் ஒஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். வியாழக்கிழமை என்றபடினால வெள்ளிக்கிழமை லெவல் 3 தேர்ட் இயர், ஞாயிற்றுக்கிழமை கிளாஸும் தேர்ட் இயர் ஆகிருக்கும். திருப்பி திங்கக்கிழமை லெவல் 1க்குரிய கிளாஸ் ஆக இருக்கும். திங்கள், செவ்வா லெவல் 2 இந்த மாதிரி எங்களோட கிளாஸ் நாங்கள் போகும். அதே போல இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். இதுல யாராவது இருக்கிறீங்களா, கடைசியாக நாங்க ஒரு பேப்பர் கிளாஸ் செஞ்சிருந்தோம் இ-லேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட்டால. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால லெவல் 1க்கும் செஞ்சோம், நாங்கள் ஃப்ரீயாகவே செஞ்சோம். லெவல் 1க்கு, லெவல் 2க்கு நாங்கள் பேமெண்ட் எடுத்து நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், இந்த பேப்பர் கிளாஸ் நாங்கள் செஞ்சிருந்தோம். இதில் கலந்து கொண்டாக்கள் ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பமாக இந்த கேள்வி கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க போ. அதாவது நாங்கள் மே மாதம் செஞ்சிருந்தோம். மே மாதம் இந்த பேப்பர் கிளாஸ் அப்சல் உலமா பேப்பர் கிளாஸ்ல கலந்து கொண்டாக்கள் ஆரம்பிக்கிறீங்களா இந்த குழுமத்துல? இருக்கிறோம் அஜர்த்து. 321 சொல்லக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஃபர்ஸ்ட் இயருக்கான
பேப்பர், அதாவது 2007 2008 அப்படின்னு பேப்பருக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சு? உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். நீங்க அது நீங்க வந்து அந்த பேப்பர் கிளாஸ்ல கலந்து கொள்றதுக்கு முன்னால உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த பேப்பர் கிளாஸ்ல கலந்து கொண்டதுக்கு பிறகு உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அதாவது சொல்லுங்க பாப்போம். ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து புக்கை வந்து தனிப்பட்ட முறையில படிச்சு வச்சிருந்தோம். லாஸ்டா தான் நம்ம உங்கள்ட்ட பேப்பர் கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம். அந்த பேப்பர் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இத்தனாவது பேஜ்ல இத்தனாவது இடத்துல இருக்குன்றது அப்போ தெரியல சில கேள்விகளுக்கு. அந்த கேள்விய வாசிக்கும் போது புரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்க சொல்லும்போது ஓகே இந்த இடத்துல தான் இருக்குன்றது அது புது அனுபவமா இருந்துச்சு. அதை எடுத்து ரெஃபர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல இருந்து நம்ம சக்சஸ் படிச்சோம்னா நீங்க இன்னும் அல்ஹம்துலில்லாஹ். நிறைய விளக்கங்கள் கிடைச்சிருக்கும். எஸ், கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட நாம ஒரு ஒரு 3 வருட பேப்பர் பார்த்தோம்னு நினைக்கிறேன் நான் லெவல் 1க்கு. ஏன்னா ஆமா 2021 22 23 பாத்துக்கிட்டு இருந்தோம். நான் அதோட குரூப்ல போட்டிருந்தேன். 2007 2008 2009க்கு பேப்பர் போட்டிருந்தோம். டைம் கிடைக்காத காரணத்தினால நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஊருக்கு போகணும், டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். ஓகே ஓகே. அடுத்த நான் சொல்றது லெவல் 1. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். லெவல் 2ல நாங்க எல்லாம் கலந்துட்டோம் எங்களோட குரூப். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? பாடம் படிச்சதுக்கும் எக்ஸாம் பேப்பர்ல பார்த்ததுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்கினுச்சா? அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ரத். பாடம் படிச்சுட்டு அதுல உள்ள क्वेश्चंस கிளியர் ரெஃபர் இந்த क्वेश्चनக்கு இதான் ஆன்சர்ன்றது கிளியரா இருந்ததுனால எக்ஸாம் ஈஸியா இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே ஓகே. வேற யாரும்? வேற யாரும் மீட்டிங்ல கலந்து கொண்டாங்க? ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் ஒரு டவுட். கேளுங்க. 2016ல வந்து எக்ஸாம் எழுதிருந்தேன். டைரக்டா செகண்ட் இயர் எழுதிருந்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணவே இல்லை. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி குழந்தை இப்பதான் இன்ஷால்லா அதை நான் சேர்ந்திருக்கேன். அது இப்போ செகண்ட் இயர் நான் ஜாயின் பண்ணணுமா எப்படி சார்? ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் இயரோட மார்க்ஸ், உங்களோட அட்மிஷன் நம்பர் எல்லாமே இருக்குதா உங்கள்ட்ட? அதனுடைய எந்த இதுவும் என்கிட்ட இல்ல சார். ஓகே, எந்த இதுவும் இல்ல. ஓகே, செகண்ட் இயர் தான் எழுதுனேன். நீங்க செகண்ட் இயர் தான் எழுதினீங்களா? ஓகே, செகண்ட் இயர். மைடி மீரால் இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கேன் ஹஜ்ரத். ஓகே, அவங்களோட கேள்வி வழங்கிட்டா உங்களுக்கு? புரிஞ்சது ஹஜ்ரத். அவங்க கிட்ட எந்த ரெஃபரன்ஸ்மே இல்லையே, அப்ப அவங்க புதுசா தான் எழுதணும். இப்போ யூனிவர்சிட்டி போயிட்டு என்னன்னு பாக்கலாதா? அவங்க கிட்ட ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும்ல ஹஜ்ரத், அப்பதானே அவங்களும் சொல்லுவாங்க. ஆதார் கார்டை நம்ம மெஷின்ல என்டர் பண்ணி பார்க்க மாட்டாங்களா? ட்ரை பண்ணலாம். இந்த இயர்ல எழுதுனேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கலாம். கொஞ்சம் ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கலாம். நீங்க யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், இந்த இயர் தான் எழுதினோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தகவலை கொடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லையா நீங்க லெவல் 2 திருப்பி செய்ய வேண்டி வரும். நான் வந்து அதனுடைய பாடங்களை வந்து படிக்கல, நானாவே தான் எழுதினேன். ஆனா இப்ப உனக்கு அது வந்து எனக்கு பிடிக்கல. அது படிச்சு புரிஞ்சு எழுதுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிதான் நான் இதுல சேர்ந்தேன். இதே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. பிரச்சனை நோ இஷ்யூ, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. அதனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல சார். ஆல்ரெடி எழுதுனதால இல்ல அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வராது. ஓகே ஓகே வையா. ஒரு ஏதாவது கேள்வி வலிக்குதா யார்கிட்டயாவது ஆல்ரெடி கேட்டு ஆன்சர் இல்லாத அல்லது புதிய கேள்வி இருந்தா மட்டும் கேளுங்க. இல்லையா நம்ம இந்த ஓப்பன் முடிக்கலாம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் லெவல் 2 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி கொண்டு போவோம். ஓகே. உங்களுக்கு 6 பாடங்களா சார்? லெவல் 2 6. இல்ல பாடங்கள் எத்தனை சார்?
லெவல் 2க்கு வந்துட்டு செகண்ட் இயருக்கு 6 பாடம் இருக்கும். நஹு ஒன்று, நஹுல் வாலிஹ் ஒன்றும் ரெண்டும் வரும். அதே போல வந்து பலாக வாலிஹா, பிறகு தப்சீர், ஹதீத், ஃபிக்ர், இன்னொரு பாடம் என்ன, தாரிக். 6 பாடம், மொத்தம் 6 பாடம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம். இந்த 6 சப்ஜெக்ட்டுக்கான புக்ஸ் கொடுத்துருவீங்களா சார்? எஸ், நாங்கள் பிடிஎஃப்ல அனுப்புவோம். உங்களுக்கு வந்துட்டு புக்கு வேணுமாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், நீங்க கண்டக்ட் பண்ணீங்க என்றால் புக் சென்டர்களை நீங்க கண்டக்ட் பண்ணால் அல்லது வந்து எங்கள்கிட்ட நீங்க எடுத்து கேட்டாலும் நாங்க அந்த புக்ஸ் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைப்போம். பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே மாஸ்டர். ஓகே. ஃபார்ம்லாம் வாங்குறதுல நீங்களே வாங்கி இது பண்ணிடுவீங்களா சார்? விளங்கலை எப்படி? யூனிவர்சிட்டியில ஃபார்ம்லாம் நீங்களே வாங்கி இல்ல, யூனிவர்சிட்டியில வந்து டோட்டலாக நாங்க கொண்டு வந்து ஃபார்மை ஃபில் பண்ண முடியாது. நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம், கைட் பண்ணுவோம். அவங்க தான் அந்த ஃபார்மை எடுத்து ஃபில் பண்ண வேண்டி வரும். எல்லா இடங்களையும் அப்படித்தான். மொத்தமா அவங்க ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு தான் செய்வாங்க. எப்படி யூனிவர்சிட்டியில நாங்க தான் போய் ஃபார்ம் வாங்கணுமா? இல்ல, ஆன்லைன்ல எடுக்கலாமே. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம். உஸ்தாத், இப்ப ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கோம் உஸ்தாத். பட்டாசு வெடிச்சிச்சு, அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன். ஹலோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன். அது இப்ப சென்னை யுனிவர்சிட்டில எப்ப அட்மிஷன் போடுறதுங்க உஸ்தாத்? பெரும்பாலும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் போட வேண்டி வரும். இப்ப ஜூலைல இருக்கிறோம் நாம. செப்டம்பர் அக்டோபர்லாம் பெரும்பாலும் கால் பண்ணுவாங்க. அந்த டைம் நாங்க இன்ஷால்லா சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு எதுவும் பாடம் இல்லீங்களா? எப்படி விளங்கல? இன்னைக்கு பாடம் எதுவுமே நடத்தலீங்களா? இல்ல, இன்றைய பாடம் இல்ல. இன்றைக்கு சும்மா ஒரு அறிமுகம் தான். இன்ஷால்லா அடுத்த திங்கள் லெவல் 1க்கு ஸ்டார்ட் ஆகும் கிளாஸ். வீக்லி 2 கிளாஸ் திங்களும் புதனும் நடக்கும். வீக்லி 2 கிளாஸ் திங்கள் புதன். ஏன்னா நஷ்ருல் இஸ்லாம்ல வந்து ஆல்ரெடி டிப்ளமோ இஸ்லாமிக் ஸ்டடீஸ்னு ஒரு குரூப் இருக்குல்ல சார், அதுல சேர்ந்துருக்கேன். அதனால கேக்குறாங்க. ஏன்னா அதுவும் 7 மணி தான் ஆரம்பமாகும், 7 to 8. சரி, ஓகே. நான் பாப்போம் இன்ஷால்லா. லெவல் 1 குரூப் ஆக்கள் மட்டும் இருக்கிற டைமுக்கு டைமை சேஞ்ச் பண்ண முடியுமா, நாளை சேஞ்ச் பண்ண முடியுமா, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷால்லா. பிரச்சனை இல்லை. நம்ம தனியா நம்ம டிஸ்கஸ் நிறைய பேர் ஆக்கள் 1 2 3 எல்லாருமே இருக்கிறாங்க. 1 2 3 எல்லாருமே நாம இருக்கிறோம். அதனால நம்ம ஒரு முடிவு ஒன்று எடுக்க முடியாது. நம்ம அந்த கிளாஸ்ல இன்ஷால்லா நம்ம அதை பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திங்கட்கிழமை வரைக்கும் இன்ஷால்லா. வலைக்கும் ஸலாம் துல்லாஹி பரகாத்துஹு. இப்போ டைரக்டா செகண்ட் லெவல் போணும். நீங்க +2 வெளிய இருந்தா டைரக்டா செகண்ட் லெவல் பண்ணா அதுக்கு அப்ளிகேஷன் எப்படிங்க சார் போடுறது? ஃபர்ஸ்ட் லெவலோட மார்க் எதுவும் தேவையில்லைங்க? உங்களோட +2 மார்க்ஸை கேட்பாங்க, அல்ல +2 வெளியின வருஷத்தை கேட்பாங்க, அல்ல வேற ஏதாவது டிகிரி இருந்தா கேட்பாங்க. அப்படி ரெண்டும் இருந்தா மாத்திரம் தான் நீங்க லெவல் 2ல இருந்து போகலாம். இல்லையா லெவல் 1ல இருந்தா போகணும். ஓகே. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத், பாடம் என்ன பாடம் உஸ்தாத் ஃபர்ஸ்ட் இயருக்கு? முதலாவது பாடம் இருக்குது அன்னஹு வன் நஸ்ர். இரண்டாவது பாடம் இருக்குது அத்தஃப்சீர் வல் ஹதீஸ். 2 பாடம் தான் இருக்குது. ரெண்டும் ஜாயின் பாடம். அதாவது ஹதீஸும் தஃப்சீரும் சேர்ந்த ஒரு பாடம், நஸ்ரும் நஹுவும் சேர்ந்த ஒரு பாடம். அந்த மாதிரி. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். உஸ்தாத், நீங்க சொன்னது புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்ப லெவல் 1 பொறுத்த வரைக்கும் 2 பாடம். இப்ப முதலாவது பாடம் தஃப்சீர் ஹதீஸ், ரெண்டுமே சேர்ந்துதான் ஒரு பாடம். ஆனா ரெண்டும் 2 விதமான பாடம். தஃப்சீர்லயும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்குது, ஹதீஸும் படிக்க வேண்டியிருக்குது. ரெண்டையும் படிச்சுட்டு போனா தான் முதலாவது எக்ஸாம் பேப்பர் செய்யலாம். 2வது பாடம் இருக்குது நஹுண்ட ஒன்று, நஸ்ருண்ட ஒன்று. ரெண்டையும் படிச்சுட்டு போனா தான் 2வது எக்ஸாம் செய்யலாம். அப்ப 2 எக்ஸாம் ஆகிருக்கும், 4 பாடம் ஆகிருக்கும். 2 எக்ஸாம் சேர்ந்து 4 பாடங்கள். நம்ம விளங்கப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அது நஹர் அப்படின்னாக்கா மின்ஹாஜுல் அரபியாவா? மின்ஹாஜுல் அரபியா. மின்ஹாஜ் சில ஆர்டிகல்கள், சில கட்டுரைகள், மக்காலாத் மட்டும்தான் வரும். மக்காலாத், உரை நடை மாதிரி.
உரைநடையோ பள்ளியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கோ, ஒரு 15 வரைக்கும் எழுதுங்கோ, அல்லது மிஸ்கீனை பத்தி ஒரு 15 வரைக்கும் எழுதுங்கோ, அல்லது மாம்பழத்தை பத்தி ஒரு 5 லைன் எழுதுங்கோ. அந்த மாதிரி வரும். சும்மா சும்மா கட்டுரை மக்காலாத். இது எல்லாமே அரபிக்ல எழுதுற மாதிரி தான் இருக்குங்களா? எஸ், எல்லாமே அரபிக், எல்லாமே அரபிக். நீங்க அரபிக்ல வந்து என்ன செய்யணும், எல்லாருமே வந்து ஃப்ளூவெண்டா ஆகணும், அரபிக்ல எழுதணும். என்றால் அரபு மொழி, இப்ப உஸ்தாத் அவங்களும் சொன்னாங்க அரபு மொழி வாழும் மொழி. அரபு மொழி தான் நம்மளோட பேசிக். அரபு மொழி இல்லாமலுக்கு உங்களால இது பண்ண எக்ஸாம் எழுத முடியாது. அப்ப அரபு மொழியில வசனங்களை உருவாக்கக்கூடிய டேலண்ட் நமக்கிட்ட இருக்கணும். அடுத்தது எல்லாமே நாம வந்துட்டு ஆலிமா முபல்லிகா முடிச்சாக்கள், அப்துல்லமாக்கு வார அநேகமா 195% அப்ப அரபிக்லையும் அவங்களுக்கு என்ன செய்யணும், பாண்டித்தியம் இருக்கணும்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஓகே உஸ்தாத், எங்களுக்கு இப்ப அரபி வந்து நாங்களாம் எழுதுற மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணிடுவீங்களா எப்படி? அதை பொறுத்த வரைக்கும் நாங்க பாடத்தை தான் படிச்சு தரலாம். அரபிக்ல எழுதுற திறமையை நீங்க தானே வளர்க்கணும் இல்லையா? இல்ல, அரபி எழுதுவோம் நல்லாவே. இப்ப அந்த எக்ஸாம் ஃபுல்லா அரபில எழுதணும்ன்ற மாதிரி எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். இப்ப கேள்வியே ஆன்சர்கள் எல்லாம் நாங்க சொல்லி தருவோம். இப்ப உங்கள்ட்ட வந்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உதாரணமா இப்ப நீங்க லெவல் 1 லெவல் 2வா? லெவல் 1. லெவல் 1. சரி, இப்ப பள்ளிவாசலை பத்தி 10 லைன் எழுத சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க தமிழ்ல கிரியேட் பண்ணுவீங்களா இல்லையா? பள்ளிவாசல் வந்து தொழுகைக்கான ஒரு இடம், அதை வந்துட்டு என்ன செய்வாங்க, முஸ்லீம்கள் வந்துட்டு நல்ல அழகான முறையில வச்சிருப்பாங்கன்னு நீங்க தமிழ்ல சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவோம் சார். இது அரபிக்ல எழுதலுமா உங்களால? அரபிக்ல எழுத தெரியாது. ட்ரை பண்ணலாம், செய்யலாம். நீங்க யோசிக்க தேவையில்ல, நீங்க மதரசாவுல படிச்சீங்க தானே, தபீர்ல பாடம் படிச்சு தானே இருப்பீங்க. அத கொஞ்சம் உங்களுக்கு மறந்து போயிட்டு கொஞ்சம் திருப்பி நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா சரி, அவ்வளவுதான். செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். PDF அனுப்புறதா சொன்னீங்கல்ல, இப்ப படிக்கிற பாடத்துக்கு வந்து PDF போதுமானதா இல்ல புக் வாங்கி படிக்கிறது சிறந்ததா? PDF காணும், ஆனா ஜெராக்ஸ் நீங்க எடுத்து வச்சிருந்தா நல்ல நீங்க உள்ள படிக்க மாட்டீங்க, கண் கஷ்டமாயிக்கும். அதே டைம்ல ஹார்ட் காப்பி ஜெராக்ஸ் எடுத்துட்டீங்க அல்லது புக்ஸ் ஒன்று வாங்கி வச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அந்த புக்குக்கு உங்களுக்கு நான் எப்படி விளங்கல? இல்ல, அந்த புக் வாங்குறத பத்தி சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க. அது என்ன இருக்குது, இது என்ன புக் வந்துட்டு வீடியோல விளங்குதா? தஃப்சீர் ஜலாலையும் விளங்குதா உங்களுக்கு? தெரியல, லெவல் 1 புக் இது கிளியரா தெரியுது இல்ல இல்லையா? சரி, ஓகே. இது விளங்குதான்னு பாருங்க. மிஸ்காத் என்ன வீடியோ விளங்குது இல்லையே? இல்ல சார், பேக்ரவுண்ட்ல பிளர் இருக்கு. எஸ் 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 எஸ், அதான் காரணம் இல்லையா? எஸ் எஸ். அடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்து என்ன ஆகிது நஹூல்? சொல்லுங்க. நான் போன வாட்டி கேட்டிருந்தேன். அதாவது நான் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சேன், 12th படிக்கவே இல்லை. ஆனா ஒரு டிகிரி இருக்கு என்கிட்ட, இன்ஜினியரிங் டிகிரி இருக்கு. ஓகே, டிகிரி இருந்தா ஓகே, நீங்க லெவல் 2 செய்யலாம். லெவல் 2 செய்யலாம். என்ன நடந்தா இம்ரான், என்கிட்ட வந்து இப்ப கண்டக்ட் கூட தானே, இப்ப உங்களோட பேர் எனக்கு மறந்து போயிட்டு, அதனாலதான் உங்களோட நீங்க புறவு நீங்க ரிமைண்டர் பண்ணி போட்டிக்கிறேன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருப்பேன். இதான் நடந்த விஷயம். உங்களோட கேள்விக்குரிய ஆன்சர் எனக்கு தெரியாம போனது. சரி, ஓகே ஓகே சார். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம். சொல்லுங்க. புக்ஸ் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க என்றால் ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே, பாப்போம். என்ன பாருங்க, நஹூல் வாலி பாத்தீங்களா? இது நஹூல் வாலி. தெரியுது உஸ்தாத். நஹூல் வாலி புக் ஒன்னு இருக்கு உஸ்தாத், ஆலிமா படிச்சது. அடுத்து என்ன மிஸ்காத் பாருங்க. என்ன இது லெவல் 1 குரிய புக்கை தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. மிஸ்காத் என்ன இருக்குது. அடுத்து பாருங்க, தஃப்சீர் ஜலாலை. நாங்க வாங்கிக்கிறோம். தஃப்சீர் ஜலாலை உஸ்தாத், புக்ஸ் இருந்தால் நீங்க SMS போடுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். SMS போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வலைக்கும் ஸலாம். சொல்லுங்க. லெவல் 2 வந்து தமிழ்ல இருக்கு, அப்படிதான் இருக்குங்களா? நஹுல் வாலி தமிழ்ல இருக்குது. தமிழ் யூஸ் பண்ண வேணாம், தயவு செய்து தமிழ் யூஸ் பண்ண வேணாம். அரபு மொழியில படிங்க.
அந்த புக்கு தான் அப்புறம் இல்ல வாங்க அது சொல்லிருக்காங்க. உங்களுக்கு லேசாக நீங்க லேசாக புரிஞ்சு கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி சொல்றாங்க. எந்த கருத்து என்னன்னு கேட்டால், நான் தனிப்பட்ட முறையில சொல்லுவேன் என்னன்னு கேட்டால், அரபெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். இப்ப ஒரு ஆள் வந்து அரபு மொழியை வளர்க்கணும்னு விரும்புறாள், ஒரு குர்ஆன் வசனத்துக்கு கருத்து பார்த்தா அரபு மொழியை வளர்க்கலாமா, அல்லது ஒரு குர்ஆன் வசனம் தப்சீரை பார்த்தா அரபு மொழியை வளர்க்கலாமா? சொல்லுங்க பாப்போம். அரபில தான் உஸ்தாத் அரபியில தான். அதனால அந்தந்த லாங்குவேஜ்ல படிங்க. இப்ப தமிழ்ல அதை மொழிபெயர்த்தது வந்து லேசா இருக்கட்டும், கொஞ்சம் விளங்கட்டும் என்பதற்காக வேண்டித்தான். அது நல்ல ஒரு முயற்சி தான். இந்தியாவுல உமர் ஷரீஃபாக்கள் தான் செஞ்சது இல்லையா? யார் செஞ்சது? யார் மொழிபெயர்த்தாத? தெரியலங்களே. தமிழ்ல இல்ல. என்கிட்ட பிடிஎஃப் இருக்கு, அந்த புக்ல பிடிஎஃப் இருக்குது. ஆனால் நான் செல்லுவோம் வந்து என்னன்னு கேட்டால், அரபால படிங்க. உஸ்தாத், லெவல் 2க்கான புக்ஸுக்கான காஸ்ட் எவ்வளவு வரும் உஸ்தாத்? அமௌண்ட் காஸ்ட் நான் அந்த விசாரிச்சேன், சாஜிதா புக் சென்டர்ல விசாரிச்சது. ஓகே சார். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுங்க. அது இப்ப எவ்வளவு தெரியல. அந்த போட்டோ நான் டவுன்லோட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருந்தது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மூணும் இருந்துச்சு என்கிட்ட. கொஞ்சம் நான் பார்த்து போட்டு தான் சொல்லணும். பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நாங்க தனிப்பட்ட முறையில எங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல நாங்க மெசேஜ் பண்ணா நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்களோ? எஸ் நான் உங்களுக்கு கான்டாக்டுகளை நான் உங்களுக்கு தரலாம், பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கு எஸ்எம்எஸ் போடுங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்க்கணும். இந்த போட்டோ 4000 மட்டும் இருக்குது. இப்ப நான் 1800 சொன்னாங்க. அப்படியா? அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். யாரோ எனக்கு அனுப்பி வச்சாங்க, ஒரு கேர்ள் வந்து அனுப்பி வச்சாங்க நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் தானே அவங்க, யாரோ அனுப்பி வச்சாங்க எனக்கு. பட் திருப்பி அனுப்புறீங்களா? திருப்பி அனுப்புறீங்களா? எனக்கு திருப்பி தேடணும். அவளை திருப்பி அனுப்புங்க. 1 2 3 மூணையும் அனுப்புங்க. நீங்க சொல்லி தமிழ்ல தான் இருக்குங்க உஸ்தாத். வளங்கல என்னன்னு நீங்க சொன்னீங்க? சொல்லிதான் இப்ப நான் வாங்கினேனா, தமிழ்ல தான் இருக்கு. அந்த நஹ்வுல்வாதி அவங்களும் தமிழ்ல சந்திக்கிறாங்க உங்களுக்கு. இல்ல அரபிலே கிடைக்கும் சிஸ்டர். அரபிலே கேட்டா நீங்க கிடைக்கும். தமிழ்ல இருக்கு, இல்ல அரபிலே அவங்க அந்த புக் சென்டர் ஆக்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 புக்னு சொல்லி. நீங்க மொத்தமா பே பண்ணினா அவங்க அனுப்புவாங்க. இவங்களுக்கு தெரியாது அவங்க தமிழ் தான் ஆட் பண்ணிக்கிறாங்கங்கிற விஷயம். அவங்க அனுப்பிவிட்டாங்க, இங்க பார்த்தா தமிழ். அதான் நடந்த இஷ்யூ. நான் உங்களுக்கும் வந்து காட்டினேன்ல, வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பிச்சு விட்டேன்ல, இது தமிழ்ல இருக்கு, அரபியில இருக்கு. நான் இன்னொருத்தவங்க கொடுத்தாங்க அரபியில இருக்கு அப்படின்னு சொல்லி. இது எங்களுக்கு அரபியில கொடுக்கல, தமிழ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டேன். ரெண்டுமே ஒன்னா இருக்கா என்னன்னு செக் பண்ணுங்கம்மா. நீங்க ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கு ஹெட்டிங்க பொறுத்த வரைக்கும். ஆனா அரபி புக்ல நல்ல டீட்டெயிலா இருக்கு. இதுல வந்து வெறும் சட்டம் மட்டும்தான் இருக்கு. ஓகே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க போகல நான் ஹூ புக் தமிழான்னு கேட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அரபிக் எடுத்தா நல்லா, இல்ல தமிழ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட சாய்ஸ். ஆனா எந்த இது அரபிக் தான் எடுத்தா நல்லா. சொல்லுங்க. 1500 வருது. கொஞ்சம் பொறுங்க, டபுள் சவுண்ட் கேக்குது. காரணம் என்ன? அங்க வந்து நமக்கு புக் வந்து 1500 உஸ்தாத் வருது. தோழமை பதிப்பகத்துல 1800 ரூபாய் சொல்றாங்க. பட் சலாமத் பதிப்பகத்துல 1500 தான் அவங்க ரேட் சொல்றாங்க. சரி ஓகே. நீங்க தெரியல, நான் இலங்கை தானே, இந்தியாவோட இதுகள் தெரியல. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டும் ஒவ்வொரு புக் சென்டரும் ஒவ்வொரு விதமான பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பாங்க. தாள குவாலிட்டி, மட்டட குவாலிட்டி எல்லாம் பார்த்து விலைகளை மாற்றமும் வரலாம்னு நினைக்கிறேன் நான். நீ கொஞ்சம் பாருங்க நீங்க. ஓகே உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். இஸ்லாம் சொல்லுங்க. சையத் அலி ஃபாத்திமா, 3rd இயருக்கு எடுக்கிறேன். ஓகே எஸ். அதாவது நஹ்வுல்வாதி அந்நஹ்வுல்வாதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தனா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அதாவது கவாயிது மட்டும் தான் போட்டிருப்பாங்க. எல்லாமே தமிழ்ல கிடையாது. சரியா? அந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அரபிக் தான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வாங்கினாலும் உங்களுக்கு அது அந்த அளவுக்கு அதுல பிரயோஜனம் கிடையாது. அந்த வேர்ட்ஸை வந்து அவங்கவுங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். கூகுள்ல போட்டு கூட வேர்ட்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அதை நீங்க தமிழ் வாங்கினாலும் அது யூஸ் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நான் பார்த்திருக்கேன், அந்த அனுபவத்தை சொல்றேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் நஹ்வுல்வாலியில நீங்க வாங்குனீங்கன்னா அது வந்து அதுல வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரியா? செகண்ட் பார்ட்டும் நஹ்வுல்வாலியில தமிழ் கிடையாது, அரபிக் தான் உங்களுக்கு. செகண்ட் பார்ட் இன்னும் போடலையே நான் கேட்ட வரைக்கும்.
1 2 மூணுமே இருக்கு சிஸ்டர். 1 2 3 மூணுமே இருக்கு. அந்த 3லயுமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தனா உங்களுக்கு பாடம் ஃபுல்லா வராது. அந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் அப்படியே இருந்தாலும் போட்டிருக்காங்க. ஆமா சிஸ்டர். கொஞ்சமா தான் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு அந்த பஹஸ் இதெல்லாம் வந்து அரபிக்ல தான் இருக்கும். அத வந்து தமிழ்ல போட்டிருக்க மாட்டாங்க. எஸ், அதான் இப்ப சப்ஜெக்டை வழங்குறதுக்கு தான் தமிழ்ல மொழிபெயர்த்திக்கிறாங்க. ஆனால் டீப்பான விஷயம் அரபிக்லான்னு இருக்குது. அந்த பாஸ்ல தான உஸ்தாத் அந்த சட்டம்ல விளக்குவாங்க. இப்ப நான் அரபிக்ல போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்த போக உங்களுக்கு தெளிவா விளங்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்க பார்க்கலாம். இப்ப நாம தமிழ்ல வாங்கிட்டோம்னா வேற புக் வாங்கணுமா நாங்க அரபிக்ல? நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஒரு 1 month போனதுக்கு பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க வாங்கினா நல்லம்மா இல்லையான்னு சொல்லி. அதுக்கு பிறகு வாங்கலாம். ஆனா பஹஸ் இருக்காது உஸ்தாத் தமிழ்ல. இருக்காது. அதையும் பகுத் பண்ண போனால் அதையும் டிரான்ஸ்லேட் பண்ண போனா இப்படி இருக்கிற புத்தகம் இந்த மாதிரி சைஸுக்கு வரும். பஹஸ்ல தான் உங்களுக்கு டீடைல்டா சட்டம்லாம் விளக்குவாங்க. பஹஸ்ல தான் விளக்குவாங்க. இது வெறும் அந்த மேல உள்ள மேல இருக்கிற எக்ஸாம்பிள்களை விளக்குற பகுதியான் பஹ்ஸ்ங்கிற பகுதி. இப்ப தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளும் தியரியும் தான் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் இருக்காது, விளக்க உரை இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். இந்த அரபி PDF அனுப்புறீங்களா? PDF அனுப்புவீங்களா உஸ்தாத்? அரபி இருக்கக்கூடிய PDF? எஸ் அரபில இருக்கிற PDF நாங்க அனுப்புவோம். முன்கூட்டி அனுப்பிட்டீங்கன்னா நாங்க PDF எடுத்து வச்சுப்போம். நீங்க அனுப்பிடுவீங்களா? இல்ல, முதலாவது கிளாஸ் வந்து ஒரு அறிமுக கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல வந்து இன்ஷா அல்லாஹ் நான் அனுப்புறேன். அடுத்த கிளாஸ்ல அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா உஸ்தாத் ஒருத்தவங்க கேட்டாங்க, நாங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டேன் ஆனா வந்து அதுக்கு எப்படி செய்யறது தெரியலன்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல, டவுட் கேட்டாங்கல்ல. அந்த இயர் பிளஸ் நேம் தெரியும்டாங்கல்ல. நம்ம யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல போயிட்டு அந்த வருஷத்தை சொல்லிட்டு அவங்க நேம வந்து சொன்னானா சில கம்ப்ளைண்ட்க்குன்னு சில இடம் இருக்கும். அங்க போய் கேட்டேன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், அலையணும். சம்பந்தப்பட்டவங்க போனாதான் நிறைய விஷயத்துக்கு வேலை நடக்கும். அதான் சொல்லிருந்தேன், வாய்ப்பு இருக்குது. அவங்க போய் தேடணும், அங்க போயிட்டு தேடணும். தேடி கொஞ்சம் பார்த்தா அவங்க படிக்காம எழுதிட்டேன், திருப்பியும் படிக்க போறேன்னு சொல்றாங்க. திரும்பி படிக்க போறேன்னு தான் சொன்னாங்க. ஓமேனா எஸ் சொன்னது இல்லையா? ஓகே, நல்லா. அப்படியே 1 year டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் படிக்கலாமா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? இருக்குதானே இல்லையா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? அப்படியா? கண்டினியூவா போறங்க நினைப்பேன் இல்லையே. 1 year 2024 கண்டினியூ தான் பண்ண முடியும். இல்ல 24 25 26 கண்டினியூவா போக வேண்டிய அவசியம் இல்லையே. ஒன்று முடிஞ்சாரு அப்ப நம்மளால முடியுது அப்ப எழுதிக்கலாம். எஸ் உஸ்தாத் வந்து 12th முடிச்சிருந்தாலுமே இப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து எக்ஸாம் எழுதலாமா? எழுதலாம், பிரச்சனை இல்ல. எழுதலாம். நம்ம ஆப்ஷன் இருக்குது. நீங்க லெவல் 2 எழுதலாம். அப்படி லெவல் 1க்கு எக்ஸாம் எழுத முடியாதா? அப்ப 12th முடிச்சிருந்தாலும் எழுதலாம். உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்னு தாராங்க. நீங்க விரும்பினா செகண்ட் லைன் போகலாம், இல்லையா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க எழுதி கொண்டு போகலாம். பிரச்சனை இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நானு 10th முடிச்சிருக்கிறேன். ஓகே. டிப்ளமா அரபி, டிப்ளமா உருது, BA உருது பண்ணியிருக்கிறேன். டைரக்டா செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணலாங்களா இல்ல கம்பல்சரி ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஜாயின் பண்ணுவீங்களா? நீங்க செஞ்சீங்க டிப்ளமா இல்லையா? டிப்ளமா அரபிக், டிப்ளமா உருது, BA உருது பண்ணியிருக்கிறேன். அந்த ஓபன் யூனிவர்சிட்டி மூலியமா. நீங்க BA முடிச்சா ஓகே தானே? +2 இருந்து போகலாம். +2 நான் பண்ணல. இது டிப்ளமா அரபிக், டிப்ளமா உருது சர்டிபிகேட் வச்சு BA. இல்ல, இப்ப நீங்க +2 படிக்காட்டியும் நீங்க டிகிரி இருந்தால் என்ன செய்யலாம்? +2ல இருந்து செகண்ட் இயர்ல இருந்து போகலாமே. இந்த BA உருதுவை வச்சு போலாங்களா இல்ல இந்த கவர்மெண்ட் இந்த டிகிரி தேவைப்படுங்களா? BA உருதுவை வச்சு தான் போகணும். BA உருதுவை வச்சு தான் நீங்க போகணும். மைதீன் மீரா அழைக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட கேட்ட போக முடியாதுன்றாங்களே. நான் அன்சலா சகோதரி கிட்ட கேட்டேன். விளங்கல. மைதீன் மீரா என்ன சொன்னீங்க? BA சர்டிபிகேட் இருந்தா போதும் ஹஜ்ரத். ஏதோ
அத போதும் தானே, அவங்க சொல்றாங்க அப்படி ஏலான்னு சொன்னா சொல்லி யாரோ. நான் சகோதரி கிட்ட கேட்டிருந்தேன், இந்த நஸ்ருல் இஸ்லாம் அந்த சகோதரி கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க அப்படி முடியாதுன்னு சொன்னாங்க. +2 இல்லாம உள்ள போக முடியாது அப்படின்றாங்க செகண்ட் இயர். சரி ஓகே, அந்த கேள்வியை கொஞ்சம் மீண்டும் நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. நான் சொன்னதா சொல்லி பாருங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் உஸ்தாத். அப்புறம் சொல்லுங்க சார். சலாம் சொல்லுங்க. நம்ம அப்ளிகேஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள போட்ட உடனே அவங்க நம்ம செகண்ட் இயருக்கு உண்டான புக்ஸ் எல்லாம் அவங்களே அனுப்பி வச்சாங்க. நம்ம தனியா தான் வாங்கணுமா? நம்ம தனியா தான் வாங்கணும். புக்ஸ் எல்லாம் நாம தான். எக்ஸாம் மட்டும் தான் அவங்களோட வேலை. படிக்கிற புக்ஸ் எல்லாமே நம்மளோட வேலை தான். இல்ல, நாங்க மதரசால படிக்கும் போது எங்க கூட படிச்ச பிள்ளைங்க வந்து அப்துல்லமா போட்டிருந்தாங்க. அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது அனுப்பி வச்ச உடனேயே அவங்க பேருக்கு புக்ஸ் எல்லாமே கொரியர் வந்துருச்சு. அந்த மாதிரி வாங்கணுமா? இல்ல, அவங்க வேற இடத்துக்கு பே பண்ணிருப்பாங்க. அவங்களோட எதால எழுதினாங்களோ அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு பே பண்ணிருப்பாங்க. புக் அவங்களுக்கு வந்திருக்கும். யூனிவர்சிட்டி இந்த புக் வராது. ஓகே ஓகே ஓகே. புகாரி முஸ்லிம். ஓகே, வேற கேள்வி ஒண்ணும் இல்லையா? முடிச்சுக்கொள்ளுமா? அடுத்த கிளாஸ்கள் நம்ம சந்திப்போம். சொல்லுங்க. மிஷ்காத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குல்ல, அதுல அவ்வளவு பெருசா இருக்கு. அது ஃபுல்லாவே இப்ப நடத்துவீங்களா உஸ்தாத்? இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டுமே? இல்ல, அதுல இல்ல, அது ஃபுல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் இயருக்கு பாபு சலாம்ல இருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் தான். அந்த சின்ன ஒரு பார்ட் தான். அந்த ஹதீஸ்ல ஃபுல்லா நான் வழங்கப்படுத்துவோம். சரிங்க உஸ்தாத். எப்படி தேர்ட் இயருக்கும் அந்த புக் ஃபுல்லாவே தேர்ட் இயர் வரைக்கும் முடிஞ்சிருங்களா? இல்ல லெவல் ஒரு 50-60 பேஜ் தான் வரும்னு நினைக்கிறேன் மிஷ்காத். ஒரு லெவல் 1க்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 60-70 பேஜ் தான் உங்களுக்கு சிலபஸ். வேற ஒரு சிலபஸ் இல்ல. லெவல் 2க்கு புகாரி ஹதீஸ் 1987 பக்கம் வரைக்கும் இருக்குது. அதனால கேக்குறேன். இல்ல, உங்களுக்கு சிலபஸ் ஒரு 100 பேஜுக்குள்ள தான் வரும். நாங்க சொல்லுவோம் சார், கிளாஸ் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்க சார். சிலபஸ்ல கொஞ்சம் தான். ஓகே. எல்லாரும் சொல்றாங்க அப்சல் உலமாவை பொறுத்தவரையும் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் போகும்போது கவிதைகள் இந்த மாதிரி தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? அது லெவல் 3க்கு இருக்குது. இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சிலபஸ் கூட லெவல் 3. அதுல வந்து கூடையாக வந்துட்டு இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணப்படுது. இலக்கியம், அதபுல் அரபி, நக்து, பலாகா, அதபுல் அரபி சார்ந்த பாடங்கள் தான் லெவல் 3ல இருக்குது. இதுல கொஞ்சம் நீங்க சிலபஸும் கூட லெவல் 3. ஷிர்கான விஷயங்கள்லாம் வருங்களா? ஷிர்கான விஷயங்கள்லாம் வருங்களா? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. அத நாம அந்தந்த இடங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம், பிரச்சனை இல்ல. சரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்தாத், ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து திங்கள் புதன் சொல்லியிருக்கீங்க. இது 2 நாளுமே நாங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணா போதுமா, இல்லாட்டி எல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுமா உஸ்தாத்? இல்ல 2 நாள் ஓகே. 2 நாள் only, 2 days only. உங்க கிளாஸ் மட்டும் தான் நீங்க வரணும். லெவல் 2 கிளாஸ் உங்களுக்கு தேவையில்லையே. ஓகே உஸ்தாத். ஓகே, நல்லா முடிச்சுக்கொள்ளுமா இப்ப. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம்.